ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் சூரியன் முதலாய் 9 கிரகமும் பலவித குணங்களை கொண்டிருக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும். ஒன்பது கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் கத்தியெல்லாம் ஒன்று வச்சுருக்காங்க, எல்லாம் கையில் ஒன்று வச்சுருக்காங்க. கீழே போயிருக்காங்க ஒரு 4-5 பேர். உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டி சிவாய நம சிவாய எனும் நாமம் விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் உலகையாளும் ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. சிவ ஓம் நம சிவாய. சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. ஹர ஓம் நம சிவாய. அனலே நம சிவாயம், அழலே நம சிவாயம், கனலே நம சிவாயம், காற்றே நம சிவாயம். புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி. சிவ ஓம் நம சிவாய.
கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவோம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. நாம் இங்கு அருட்பணி செய்ய ஓம் நம சிவாய உழவாரப்பணியின் சார்பாக இங்கே கூடியிருக்கிறோம். இது நல்ல நம்ம ஆன்மாவுக்கு மிக மிக நல்ல தேவையான விஷயம். நம்ம ஒரு வேலை செய்தோம்னா அது நம்ம சொந்த காரியங்களுக்காக செய்வோம், இல்லை ஒரு கம்பெனிக்காக வேலை செய்வோம், நம்ம வீட்டுக்காக வேலை செய்வோம். இறைவனுக்காக நம்ம வேலை செய்வோமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததுன்னா அது இந்த மாதிரியான ஒரு நாட்களில் தான் அமையும். இது நம்ம மாதத்துக்கு ஒரு முறை கூடுகிறோம். இதை தொடர்ச்சியாக செய்ய முயற்சி செய்வோம். நமக்கு தெரிந்த அன்பர்களையும் இந்த குழுவில் இணைத்து இந்த மாதிரி உழவார பணிகளை செய்வோம். இந்த உழவார பணிக்கு நமக்கு மூல காரணமாக இருப்பவர் யாருன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் நம்ம நால்வர் பெருமக்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மணிவாசகர். அந்த நால்வர் கட்டிய நெறிகளில் தான் நம்ம போகணும். அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது. அந்த சைவத்தில் அந்த உழவாரப்படி அப்படின்றத பாடிக்கொண்டும் தொண்டு செய்து கொண்டும் இருந்தவர் அப்பர் பெருமான். ஞானசம்பந்தர் ஒருத்தருக்கு பேர் வைக்கணும்னா அது இறைவன் பேர் வைக்கணும், அது ரொம்ப சிறப்பு. திருநாவுக்கரசு எனும் நின்னாமம் நயப்புற உலகேழினும் மண்ணுக அப்படின்னு இறைவன் திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு பேர் வச்சார். அப்பரேன்னு திருஞான சம்பந்தர் பேர் வச்சார். அப்படிப்பட்ட அப்பர் சுவாமிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த சிவாலயங்களில் 4 பெருமக்கள் இருப்பாங்க. ஒரு தோசைக்கரண்டி மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு அதை அந்த காலத்தில் 7ஆம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் அப்பர் பெருமான். அவரை பற்றி இதான் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் இப்படி ஆரம்பிக்கிறார். திருநாவுக்கரசு எனும் நின்னாமம் நயப்பற உலகேழும் மண்ணினன்னு சொன்ன இறைவன் சொல்லிட்டானே. அப்படிப்பட்ட திருநாவுக்கரசரை ஆரம்பிக்கும் போதே திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ, அவர் மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சொல்லுது. அப்போ நமக்கு தெரிஞ்சது, ஒரு சிலருக்கு பாட தெரியும், ஒரு சிலருக்கு பக்தி நல்லா பூஜை பண்ணுவாங்க, ஒரு சிலர் சமஸ்கிருதத்தில் ஓதுவாங்க, தமிழ் மறையில் ஓதுவாங்க, ஒரு சிலர் அது கூட தெரியாது. ஆனால் இந்த மாதிரி தொண்டு செய்வாங்க. எது வேணாலும் செய்தாலும் இறைவனை அது அன்போடு செய்யணும். அதுதான் இறைவன் நம்மளால இது எதிர்பார்க்குற ஒரு விஷயம். அதை நம்ம செய்கிறதுக்கு வழிகாட்டியவர்கள் தான் அந்த நால்வர். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. ஞானசம்பந்தர் அவர் ஒரு பிறப்பால் ஒரு பிராமணர், கவுனிய கோத்திரத்தில் இருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா பூநூல் வைபவம் நடைபெறுது. அப்போ எல்லாரும் ஒரு மந்திரம் சொல்கிறாங்க. அந்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை எப்போல்லாம் சொல்லணும்னா சூரியன் உதிக்கும் பொழுது சொல்லலாம், உச்சி வேளையில் இந்த மாதிரி சொல்லலாம், சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது சொல்லுவாங்க சந்தியா காலம். ஓம் நம சிவாய அப்படி சொல்லணும். இப்போ அவங்க சொல்கிற மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்குது. ஞானசம்பந்தர் தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு அவருடைய பதிகங்கள்லாம் அவர் பார்த்துருக்கீங்க. தேவாரத்தில் முதல் 3 திருமுறை 12 திருமுறை சைவத்துக்கு இருக்குது. முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர் அருளியது. அதில் வர்ற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 11 பாடல்கள் இருக்கும். இப்போ நமக்கு வேலை வேணும், வறுமை நீங்கணும், நம்ம குழந்தைகள் நல்லா படிக்கணும், இப்படி நமக்கு பல தேவைகள் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நிறைவேற்றணும்னா ஞானசம்பந்தர் தான் நமக்கு சைவத்தினுடைய முதல். எப்பவுமே அந்த நால்வரில் முதல்ல திருஞான சம்பந்தர் இருப்பார், அடுத்து திருநாவுக்கரசு சுவாமிகள் இருப்பாங்க. இவங்க காலத்தால் முந்தியவர்கள். 7ஆம் நூற்றாண்டு. இப்போ நாம் இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் ஆகிவிடும். இப்போவும் அவர்களுடைய சொற்களுக்கு, அந்த தேவார திருமுறைகளுக்கு ஒரு வலிமை உண்டு. அதை நம்ம உணர்ந்து நம்ம பாடணும். சரிங்க, எனக்கு தமிழே சரியாக பாட வராது, சொல்ல வராது அப்படின்னா கூட பரவாயில்ல. பிழையாய் பாடினும் பொருளாய் கொள்வோனேன்னு சுந்தரர் சொல்கிறார். நம்ம தப்பாக பாடினா கூட நமக்கு தெரியல, இசை தெரியல, ராகம் தெரியல, மொழி தெரியல, வசப்படலை, பொருள் புரியலை, பரவாயில்லை. ஆனால்
இறைவன் அப்படின்னு அவன் மேலே அன்பு கொண்டு நீ தான்ப்பா உன்னை சரணாகதி அடைகிறது அப்படின்னு நினைத்து நம்ம பாடினோம்னா நிச்சயமாக அதை அவன் பொருளாக ஏற்றுக்கொள்வான். இப்போ நம்ம சாதாரணமாக போயிட்டு ஒரு கிராமர் மிஸ்டேக்கோடு எழுதுனா மார்க் போட மாட்டாங்க, நம்ம அதை மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே அந்த கான்செப்ட்லாம் அப்ளை ஆகாது. இறைவன் நம்மளுடைய அன்போடு பாடுறோமா, அவனை உணர்ந்து பாடுறோமா, உணர்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து உற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று அணைந்து ஏத்துதும் அம்மியன் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய்புகளேன் புனைந்துரையேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணம் இதுவே நினைந்து உணர்ந்து வளர்பெருமானுடைய பாட்டு திருவருட்பாவில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர் வரணும். அதுக்கு எப்போ நம்ம துன்பம் துயரம் இதெல்லாம் நம்ம அழுத்தி கொண்டிருக்கோம். நமக்கு பல வினைகள் இருக்குது, செய்த வினைகள் இருக்குது, நுகர்வினை இருக்குது, வருவினை இதெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. பழவினை, நுகர்வினை, ஏறுவினை அப்படின்னா வினைகள்னால் நம்ம செய்கிற குற்றங்கள். நம்ம பின்னாடி செய்திருக்கிறது குற்றங்கள் செய்திருப்போம், நல்லதும் செய்திருப்போம், கெட்டதும் செய்திருப்போம். இப்போவும் நல்லதும் செய்வோம், கெட்டதும் செய்வோம். எதிர்வருங்காலத்தில் என்ன செய்வோம்னு தெரியாது, இதுவும் நடக்கும். இப்போ இந்த குற்றங்கள்லாம் யார் நீக்குவா, நமக்கு அருள் காட்டுவா, வழிகாட்டுவா அப்படின்னா இறைவன் தான் அது செய்யணும். சரி, இறைவனை உணர்றதுக்கு நமக்கு ஞானம் இருக்கா, நமக்கு சொல் இருக்கா, நமக்கு மொழி இருக்கா? இல்லை, கிடையாது. அப்போ இந்த அருளாளர்களுடைய இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது உணரும் போது நமக்கு அது கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி மௌனகுரு சுவாமிகள் இப்படி ஒரு அருட்சித்தர், அவர் இந்த ஊருக்கு வந்து இந்த கோயிலை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி அலமாத்தி, சென்னை அலமாத்திலையும் அலர்மதீஸ்வரர் கோயில் அதையும் இது பண்ணியிருக்கிறாரு. வருஷம் அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி அப்போ ரொம்ப சிறப்பாக அந்த 3 நாட்கள் நடைபெறும். ஸோ இப்படி இந்த மாதிரி ஞான சித்தர்கள், ஞான யோகிகள் வாழ்ந்த பூமி, இது வாழுகின்ற பூமி. அப்போ அவங்களுடைய இதை வந்து நம்ம எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, ஏன்னா நமக்கு இப்போ இருக்க சூழ்நிலை வேலை இல்லைங்க, டைம் இல்லைங்க, இதை பதிகம் படிக்க நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு முறை முருகான்னு சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது, உணர்ந்து சொல்ல மாட்டேங்கிறேன். நமக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படி போயிடுறோம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை. எல்லாருக்கும் என்ன வேணும்? ஒரு செல்வம் வேணும். செல்வம் வேணும்னா யார் அதிபதி? லக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, இப்படி வருது இல்லைங்களா? அஷ்டலக்ஷ்மி, 8 லட்சுமி. சரி, அந்த 8 லக்ஷ்மியை வழிபடணும் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமானுடைய ஆலயங்களில் பார்க்கலாம். ஒரு 2 யானை இருக்கும், ஒரு தாமரை மலர் இருக்கும், லக்ஷ்மி தேவி அங்கே இருப்பாங்க அந்த சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரி, அப்போ அந்த அருள் இங்கேயும் நல்லா இருக்கணும், இப்போவும் நல்லா இருக்கணும், முன்னாடி செய்த குற்றங்களுக்கும் பரிகாரங்கள் நடக்கணும், எதிர்வரும் காலத்துலேயும் நமங்களுடைய குற்றங்கள்லாம் நீக்கப்படணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோம். ஆனால் அதுக்கான முயற்சி இந்த மாதிரியான முயற்சிகள் தான். இது ஒரு ஆரம்பம். இதில் நிறைய பேர் நல்ல சான்றோர்கள் இருப்பீங்க. நிறைய 103வது உழவாரப்பணி இது. அவ்வளோ காலம், நீண்ட காலம் இதை செய்து வர்றீங்க. அது எவ்வளோ பெரிய சிறப்பான ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாட்டு நல்லா, இந்த பாட்டு ரொம்ப எளிமையான பாட்டு, எல்லாமே முருகனுடைய பேர் சொல்லி தான் வரும். இந்த 8 லக்ஷ்மின்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நான் சொல்கிறது நல்லா கவுண்ட் வச்சுக்கோங்க. 8 பேர் இருக்குது. சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செந்தமிழ் நூல் விரித்தோனை கந்தக்கடம்பனை கார்மயில் வாகனனை தாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வும் இல்லையே. அவனுடைய எல்லாமே பேர் தான், அந்த முருகனுடைய பேர். அதை நம்ம உச்சரிக்கணும், மனமும் வந்து உச்சரிக்கணும். இப்போ எல்லாருக்கும் என்ன ஜாதக ரீதியாக எடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றுட்டாருங்க, ஆட்சி பெற்றுட்டாருங்க. அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அஷ்டமாதிபதி இருக்கிறாருங்க என்னுடைய ஜாதகத்தில், நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா இல்லையா, இதெல்லாம் பற்றி கவலையப்பட வேண்டாம். ஏன்னா அருளாளர்களுடைய பார்வைக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுங்களா, இதை பற்றி இந்த கிரக தோஷம் எதுவுமே வராது. அதுதான் கோளறுபதியும் ஞானசம்பந்தர் அருளி இருக்கிறார். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே. பாம்புன்னா
அது வந்து ராகு கேது. இது எல்லாமே புரியுது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, தனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்றாரு ஞானசம்பந்தர். நம்ம அருணகிரி சுவாமினார் முருகரால திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்ல, முருகரே நாக்கில் முத்து அப்படின்னு எழுதி சொல்லப்பட்டவர். அந்த திருப்புகழ் நம்ம படிக்கணும். திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் இதெல்லாம் அருளியவர் அருணகிரி சுவாமினார். சரி, நாமெல்லாம் நம்ம மொழியில் ஒரு விஷயத்தை கேட்கணும்னா எப்படி கேட்கணும்னு நமக்கு தெரியாது. தகமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும்னு சொல்லிட்டு ஒரு திருப்புகழில் ஒரு வரியும். நமக்கு என்ன தேவை? 4 தேவை. நல்ல செல்வாக்காக வாழணும், சிவஞானம் பெறணும், முக்தி கிடைக்கணும். இங்கே இல்லாமல் அருள் உலகத்தில், இப்போ நம்ம இந்த உலகம் முடிச்சுட்டு அடுத்த உலகம் போகிறோம் இல்லையா, அங்கேயும் நல்லா இருக்கணும், எனக்கு உதவி புரிய வேணும் வடிவேலா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரணகமலாலயம்னு ஒரு திருப்புகழில் இப்படி ஒரு வரி வரும். அப்போ அருணகிரி சுவாமிநாதர் இன்னொன்று சொல்கிறார், நான் ஒரு இடத்துக்கு கிளம்புறேன், இன்றைக்கி வந்து எனக்கு சந்திராஷ்டமம், கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இதெல்லாம் சொல்லுவோம், எப்பா இன்னைக்கு சந்திராஷ்டமம், எந்த வேலையும் தொடங்காதீங்க, எந்த சுப செயலும் செய்யாதீங்க, ஒரு பொருள் வாங்காதீங்க, கொஞ்சம் 2 நாள் தள்ளி போடுங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த மாதிரியான அறநூல்கள், அருள் நூல்களை படிப்பவர்கள் அது தேவையில்லை. அவருக்கு அருணகிரி சுவாமி என்ன சொன்னால், நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும். கோள்னா நவகிரகம். என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகம். குமரேசருடைய 2 தாள்கள், சலங்கை, தண்டை, ஷண்முகம் என் முன்னே வந்து தோன்றிட்டு இதெல்லாம் என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்ய போகிறது இல்லை, எதுவும் செய்யாது. நம்ம அந்த நாளில் எந்த சுப வேலையும் சுப முயற்சியும் நம்ம செய்யலாம், நல்ல வேலையை தொடங்கலாம். இதுக்கு நம்ம அதை உணரணும். அதை நம்ம உணரணும்னா அந்த அருள் இந்த அடியார்களுடைய இந்த மாதிரி ஆலயங்களில் திருப்பணி செய்கிறோம். இது சரியை, கிரியை, யோகம், ஞானம் சொல்லுவோம். சரியைன்னா எனக்கு சின்னதாக கூட்டுவேன், பெருக்குவேன், கோயிலில் முறையாக ஏதோ சுத்தம் செய்வேன், இதுதான் எனக்கு தெரியும். பரவாயில்ல, அதுவும் ஒரு தொண்டு. ஏன்னா சிவாலயங்கள் நீங்கள் பார்த்தோம்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. 63 நாயன்மார்களும் நல்ல மொழி வல்லமையோடு பாடி இது பண்ணவும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொண்டு. ஒருத்தர் தினம் விளக்கேற்றுவார்னா கோயிலில் கரெக்டாக விளக்கேற்றுவார், அதுதான் அவருடைய தொண்டு. ஒருத்தர் தினம் ஒரு சிவனடியாருடைய துணியை துவைத்து கொடுப்பது தான் அவருடைய தொண்டு. திருக்குறுக்கு தொண்டர்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாரும் உண்டு. சரி, அவங்க அந்த நாயன்மார்களுடைய சரிதங்களை படிக்கணும், அருணகிரி சுவாமியினுடைய திருப்புகழ் படிக்கணும், தேவாரம், திருவாசகம் முதலிய இதை படிக்கணும். நல்ல அருளாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு நிறைய வாய்ப்பு வந்துடுச்சு. யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள். யார் ஐயா பாடுறாங்க, சிவாக்கர சுவாமிகள் பாடுறாரு, சோசோமையா சொற்பொழி செய்கிறாரு, தேசமங்கையர் கரத்தி அம்மா பேசுகிறாங்க. கேளுங்க கேளுங்க. ஆனால் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், முழுசும் புரியணும்னு அவசியம் இல்லை. சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம்மாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகன் கெடு தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் தேய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்ளும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரா பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான், கண்ணுதலான் கண் கருணை கண் காட்ட வந்தேதி,
எண்ணுதற்கு எட்டா எழிலா கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்த எல்லை இலாதானே நின் பெருஞ்சீர் கொல்லாவினேன் புகழுமாறுந்தறியேன் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாமணீதாராய் பேயாய் கணங்களாய் வல்லு சருராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யாகின எல்லாம் ஓயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே விஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொடும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கலந்த பால் கண்ணரோடு நெய் கலந்தார் போல பிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் இரங்கள் ஓர் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏற்ற மறைந்திருந்தாய் என் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற் குடிலை மலங்கப் புலன் 5 வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கிணையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தனை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேத்தனே தேத்த தெளிவே என் சிந்தனையுள் ஊட்டான முன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விட நாங்கள் முருகர் கோயிலுக்கு வந்துருக்கோம். பாரு நல்லா பச்சை மார்க் எடுக்கணும் சாமி, எங்கள் அம்மா அப்பா சண்டை போடாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டு இருக்கேன். மூச்சு வர
பிள்ளைங்க நல்லா படிக்கணும் எங்கள் அம்மா அப்பா சண்டை போடாமல் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு நல்லா காசு வரணும்